கோபி, பஸ் வந்துருச்சு. நான் புறப்படுறேன். இதே பஸ்ல தான் போகணுமா? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அடுத்த பஸ்ல போலாமே. ஏற்கனவே லேட்டு. இதுக்கே நான் அம்மா கிட்ட டோஸ் வாங்கணும். நான் வரேன். மறந்துடாதீங்க, காலையில 9 மணிக்கு. ஓகே. என்னப்பா, என்ன கடை மூடலையா? கடைசி பஸ் தான் கணக்கு. அப்படியா? ஆமா சார். சரி, கொடு. பச்சி, அங்க பாரு, ஒரு பச்சி வருது. அடேங்க அப்பா, இது ஐட்டம் சினிமா ஸ்டார் கணக்காக்கு. இது நடையா? இது நடையான்னு பாடணும் போல கேதுடா. ஏண்டா, நீ டூயிட் பாடி தான் கட்டி பிடிப்பியா? என்னமாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? சொல்லுமா. மாமா, நானே சொல்றேன். என்ன பொண்ணு பார்க்க வருவீங்கன்னு அம்மா சொன்னாங்க. நேத்து ராத்திரி எனக்கு ஒரு விபத்து நடந்து போச்சு. நான் பஸ்ல இருந்து இறங்கி தனியா வீட்டுக்கு வர்றப்போ அந்த மதகடியில லுங்கி கட்டின 2 பேர் வீடு பிடிச்சுக்கிட்டு பெண்கள் உயிரை விட எதை பெருசா மதிக்கிறாங்களோ அதை நான் இழந்துட்டேன். என்ன உங்க பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க உங்களுக்கு சம்மதமா? இல்ல உங்க பையன் தான் சம்மதிப்பாரா? கொள்ளிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்க நாங்க ஒண்ணு கொங்கரா முட்டி இல்ல. அதுக்கு வேற ஆள பாரு. எழுதுற, வாங்க போலாம். ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? வாங்க வாங்க. ராதா, பீச்சுக்கு வந்தும் பேசாம இருக்கே. பாறையில மோதினால மாதிரி என் மனசு செதறி போச்சு கோபி. அது ஒண்ணு சேர்க்க முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்க. கடல் காத்து உன் புழுக்கத்துக்கு ஒரு மாத்தா இருக்குன்னு நினைச்சேன். சோதனைகள் வர சமயத்துல அதை தைரியமா சமாளிச்சு நிக்கிறது தான் மனுஷத்தனம். அடி விழுந்தா தாங்கிக்கலாம், இடி விழுந்தா
உங்க பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணேன். அப்படியா? நான் எதிர்பார்க்கல. நானும் தான். நீங்க திடீர்னு என் முன்னாடி வந்து நிப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. ஏலா, என்ன சாங்கி அது? நானும் இப்படித்தான் முன்னொரு நாள் இதை பார்த்துட்டு விவரம் புரியாம அம்மா கிட்ட கேட்டேன். என்ன சொன்னாங்க? அந்த மரத்துல தாலி கட்டினா சீக்கிரம் கல்யாணம் நடக்குமா? தாலி கட்டினா கல்யாணம் நடக்கும்னா தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்குமோ? வந்து ரொம்ப நேரமாச்சா? உனக்காக எவ்வளவு நேரம் வேணும்னாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படின்னா படிப்பு முடியற வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும். படிப்பு முடிகிற வரைக்கும் என்ன, நீ கிடைக்கிறது மட்டும் உறுதினா காலம்பூரா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். கோபி, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. ஆமா, உங்களை நான் ஏங்க வர சொன்னேன் தெரியுமா? கடவுள் சன்னிதானத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நான் ரெடியா வந்துட்டேன். ராத்திரி தூங்கும் போது கூட நினைச்சேன் இப்படி நீங்க ஏதாவது நினைப்பீங்களோன்னு கூட தோணுச்சு. அது சரியா போச்சு. இப்போ ஒண்ணு கெட்டு போல. வாங்க. முதல்ல அந்த தாலியை பாக்கெட்டுக்குள்ள போடுங்க. கடவுளே, வர்ற மே மாசத்துல நம்ம கல்யாணம் நடக்கணும்னு இந்த தாலியை இதுல கட்டுங்க. வெரி குட். நம்ம கல்யாணம் ஆயிடுச்சா? இப்ப நான் என்ன பண்றேன், அழகான குழந்தை பிறக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டுறேன். சரி, நமக்கு கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கிறதுக்கு அது என்ன ரிஷி பண்ணமா? இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாப்போம். என்ன பார்க்க போற? சாப்பாட்டுல எனக்கு ஏதாவது மிச்சம் வைக்கிறீங்களா, இல்ல எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுவீங்களான்னு. ஏன் அவளை குறைச்சதா அரிசி போட்டு வடிப்பேன். இந்த காலத்துல சிக்கனமா செலவு செஞ்சாதான் குடும்பத்தை அழகா நடத்த முடியும். சிக்கனம் இருக்க வேண்டியதா, அதுக்காக கஞ்சித்தனம் கூடாது இல்லையா? அப்புறம் கஞ்சூசா? யாருண்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்போம். பாப்போம் பாப்போம். என்ன வேணும்? உன் கை. இப்ப தரமாட்டேன். பாத்தியா, இப்பவே கஞ்சூஸ் ப்ரூவ் பண்ணிட்ட. ஏன்பா வெத்தில பாக்கு இடிக்கிறதுக்கு ஒரு ஓலு கேட்டுக்கினேனே, இன்னும் ஆச்சு வாங்கியார்ல. எத்தி தபாவை நான் கேட்டுக்கினேன். அடுத்த தபா வாங்கிட்டு வர்றேன். ஏன்பா நான் இன்னும் தோட்டம் கேட்டுக்கினேன்னா தொருவு கேட்டுக்கினேன்னா, வெத்தில பாக்கு இடிக்கிறதுக்கு ஒரு ஒருளு தானே கேட்டுக்கினேன். பல்லெல்லாம் ஆடி போச்சு. நான் எப்படி வெத்தலை பாக்க மெல்லுவேன்? வெத்தலை பாக்க என் கையில குடு, மென்னு குடுக்குறேன். அடச்சே கைராத்து, இன்னாடா சொன்னேன், மென்னா குடுக்குறேன். உன் மெல்லிய முறிச்சு விடுவேன் கஸ்மாலம். ஏய் கிழவி, எட்டி ஒருச்சுனா இடுப்பல முடிச்சு போடு. யார பார்த்து கஸ்மாலங்கிற கன்றாவிடா. தாத்தா, யார பார்த்து துப்புற? உன்னை துப்புறப்பா, நீ போப்பா. நாம கஸ்மாலம் என்ன குரல வசதிங்கிற? நான் யார் தெரியுமா? தெரியாதுடா, போடா. பெரிய பேட்ட புஸ்தா ரொம்ப தான். யாரு புச்சாக்கிறான்? என் புருஷன் தான் பாவி. இந்த சாராயமா சுண்டிச்சோர சுண்டிச்சோறு அதான் குன்னு தூக்குது. என்ன கஸ்மாலம்? பாத்து கத்துறா, தொண்டை கட்டி போகுது. அதாயி, இந்த தப்பா உனக்காக தான் விட்டு போறேன். அத்த தப்பா நீயா கூடா அவ என்ன கல்வி இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நீ பாட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தாள மகளை சேர்த்து கூத்து நடத்துங்கடி. எனக்கு என்ன? யோ இல்லையா, நான் ஒண்ணும் உன் கூட ஓடி வரல. தொங்க தொங்க தாலி கட்டி இருக்கேன், ஞாபகத்துல வச்சுக்க. அப்படின்னு ஒண்ணு செய். என்ன? நான் வேணும்னா என் கூட வந்துரு. அதானே என்னால முடியாது. ஏண்டி? நான் பிறந்த இடம் வளர்ந்த இடம், செத்தாலும் நான் இங்கதான் சாவேன். நீ சாக மாட்ட, என்ன சாக அடிப்பேன். நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ உற்சாகமா இருக்கணும். உன் முகத்துல கண்ணீரை பார்க்க என் மனசு தாங்க மாட்டேங்குது. கோபி, உங்களோட காலடிக்கு என் கண்ணீரைத்தான் காணிக்கையாக்க முடியும். இனிமே உங்களுக்கு இணையா நான் வர முடியாது. தேவையில்லாம நீ மனசை போட்டு குழப்பிக்கிற. இல்ல கோபி, நாய் வாய் வச்சதுக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை
தெய்வத்துக்கு நைவேத்தியம் செய்ய முடியுமா? என்னம்மா ராதா? காலேஜ்ல நடந்த கட்டுரை போட்டியில எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. அப்படியா? என்ன பரிசு கொடுத்தாங்க? பாரதியார் கவிதைகள், இலக்கிய அணிகள், அப்புறம் ஒரு சர்டிபிகேட். ரொம்ப சந்தோஷம்மா. பிரின்சி என்ன ரொம்ப பாராட்டினாங்க. காலேஜ் பூரா எனக்கு என்ன பத்தி தான் பேச்சு. கல்லடி படலாம், கண்ணடி படக்கூடாது. வாமா திருஷ்டி சுத்தி போறேன். வாமா. கோயிலுக்கு வந்து போறதுல மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுதுல்ல? கடவுள் தான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரே. ஆனா கோயிலுக்கு வந்தா மட்டும் அந்த நிம்மதி கிடைக்குதே, அது ஏம்மா? உங்கள மாதிரி பிள்ளைங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் வாரியார் சாமி விளக்க சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? கம்பி போற இடமெல்லாம் கரண்ட் இருக்கு, ஆனா பல்பு போடுற இடத்துல தானே விளக்கு எரியுது. விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி மந்திரங்களையும் ஜபங்களையும் உருவேத்தி கும்பாபிஷேகம் பண்ணி பலம் வந்து வழிபடுறதுனால அதுக்கு ஒரு தனி மகத்துவமே இருக்குமா. கோயிலுக்கு வந்தாலே மனசு லேசாயிடுதுல்ல. நம்ம மனசுல இருக்க பாரத்தை எல்லாம் அவன் பாதத்துல கொட்டிடுறோமே. உடம்புல இருக்க அழுக்க போக்குறதுக்காக தினமும் குளிக்கிற மாதிரி மனசுல இருக்க சுமையை குறைக்கிறதுக்காக அப்பப்ப கோயிலுக்கு வரணுமா? அம்மா, நீ கதா காலட்சேபமே பண்ணலாம்னு நினைக்கிற. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருமா? உன் படிப்பு சீக்கிரமே முடியட்டும். ஒன்ன ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் காசியோ ராமேஸ்வரமோ அப்படியே நான் கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன்பா. அதெல்லாம் நடக்க வேண்டியது காலாகாலத்துல நடந்தாகணுமே. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அவன் செயல். தந்தானே தானே நன்னா தானே நன்னா தானே நன்னா. ரெண்டு ஆப்பம் கொடு. காசு கொடு. போ. ஏன் அங்கே இருந்து பாக்குற? வா உட்காரு. ஆப்பம் தின்னு. காத்தாயி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுற வாடி. வியாபார நேரம் இல்ல, இப்பதானே முடிஞ்சிருக்கு. விளக்கு வைக்கட்டுமே. அடி அறிவு கிட்ட முண்டோம். நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? வாடிங்க. என்னையா? என்னையா? ஏண்டி ரோட்ல போற வரவெல்லாம் கூப்பிட்டு ஆபத்து ருசி பார்க்க சொல்றேன்? அது ஏன் வியாபாரம்? அந்த வியாபாரம் இனிமே இங்க நடக்க கூடாது. அதானே என்னால முடியாது. ஏண்டி? இது எங்க ஆத்தா செஞ்ச தொழிலு, எங்க பாட்டி செஞ்ச தொழிலு. யோ, லாட்டரி சீட்ல ₹1,00,000 விழுந்தா கூட இந்த வியாபாரத்தை நான் விட மாட்டேன்னே. ஐயோ! அம்மா, ராதா, நடந்து போனதே நினைச்சு அழுதுட்டு இருந்தா ஆக போறது என்ன? கலா, நான் உயிரோட இருக்கிறதுல யாருக்காவது பலன் இருக்கா? நீ செத்து போயிட்டா என்ன பலன் கிடைக்குங்கிற? அம்மாவை பாருடி, வயசானவங்க பாவம். அம்மா, அவங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுத்தியா? நான் அடுப்பே பத்த வைக்கல. சரி சரி, நான் காப்பி போட்டு கொண்டு வரேன். நீ முகத்தை கழுவிட்டு வா.
அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே அன்னைக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? We are made for each other. அந்த நிலைமை இப்ப மாறி போச்சு கோபி. Stupid. அந்த நிலையில இருந்து நானும் மாறல, மாறவும் மாட்டேன். அம்மா காத்துட்டு இருப்பாங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். அங்கதான் கலா இருக்காளே, அப்புறம் என்ன? அவ ஒரு பைத்தியக்காரி. அவளை பத்தி நான் என்ன நினைச்சிருக்கேன்னு அவளுக்கே தெரியாது. என்ன நினைச்சிருக்க? அதான் சஸ்பென்ஸ். அத நான் உங்களுக்கு சொல்றப்போ உங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கும். உண்மையிலேயே கோரமான காட்சி இது. இவ செத்து அந்த பொம்பளை உடந்து கூடாதா? பூவோட பொட்டோட போகணும்னு அவ வரம் வாங்கிட்டு வந்திருக்காளே. எனக்கு முன்னாடி நீ போயிட்டேன்னா என் நிலைமை இதை விட மோசமா இருக்கும். கோபி, சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நாம ஆளுக்கு ஒரு அபிப்பிராயத்துல இருக்கிறது சரியில்லை. உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். நான் என்ன சொன்னாலும் நீங்க கேப்பீங்கல்ல? உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன விடுங்க, நான் தான் தெரிஞ்ச பாலாச்சே. கோபி, நான் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். ரொம்ப நல்லவ, உங்களுக்கு ஏத்தவ. நான் கலாவத்தான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? ஓகே ராதா, நீ சொன்னா என்னால அதை மறக்க முடியுமா? அதுக்கு முன்னால நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணுமே. கண்டிப்பா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த கையால கொஞ்சம் விஷத்தை கொடுத்துரு. கோபி, எந்த சக்தியாலையும் என் ராதாவை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அடடே கலாவா, ஏது இவ்வளவு தூரம்? நேத்து நீங்க ராதா வீட்டுக்கு போயிருந்தீங்களா? இல்லையே, ஏன்? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்காங்க. அப்படியா? ஆமாங்க, நேத்தே நான் டாக்டர் கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா நீங்க வந்தா ராதாவுக்கு ஆறுதலா இருக்குமே தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சரி, நீ போ, நான் ஒரு டாக்டர் கூட்டிட்டு போறேன். ம். ஏம்மா, அம்மாவுக்கு எப்ப இருந்து இப்படி இருக்கு? அப்போல இருந்துதான். அவங்க உடம்பு கோளாறு ஒண்ணும் பெருசா இல்ல, மனக்கோளாறு தான். நீங்க டாக்டர் கூட அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டாம். ஏம்மா அப்படி சொல்றீங்க? அனாவசியமா கண்டதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காம அம்மாவை கவனிச்சுக்க. நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். இன்னாடி ரொம்ப ரோஷனையா குந்தி நிக்கிற? சும்மாதான். ஆட்டுக்கல்ல போட்ட அரிசி அப்படியே ஆக்கிது அத்தா போகுது. ஏண்டி, எங்க இந்த கோமாளி பைய? யார கேக்குற? உன் புருஷனை தான். மருமகனாச்சேன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஐயோ, மருமவன் மானங்கட்ட சந்தையில பையன் மருமகனை பாத்தீங்களாங்கிற மாதிரி. உன் மகன் இருக்கிற அளவுக்கு அந்த மருமக புள்ள போராதாக்கும். உனக்கு வசதினா மாடியில வச்சுக்க. மாடியில வச்சுக்கவே மடியில வச்சுக்கவே, அத பத்தி உனக்கு என்ன? வச்சுக்க. உனக்கு அவனுக்கு சச்சரவான்னு கேட்டேன். ஆமடியா பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அத பத்தி கேட்க நீ யாரு? கேப்படி கேப்ப. நேற்று வரைக்கும் நான் வேண்டி இருந்துச்சு, இன்னைக்கு எடுத்தறிஞ்சு பேசுற. சரி தள்ளு, ஒரு பக்கம் ஒதுக்குதுல்ல, அது மாதிரி நானும் ஒதுக்கிடுறேன். அதுக்கு ஏன் இப்படி உழவுற? பயண 4 நாளா காணமேன்னு கேட்டேன். எங்கேயாச்சும் வேலைக்கு போயிருக்கோம். வேலைக்கு போனானா உன்னை விட்டுட்டா ஓடி போட்டானா?